வெல்கம் டு டெக்கட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் நம்ம ஒரு சிம்பிளான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு தான். ஏன்னா காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட ஆப்பே நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷனாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன யூசேஜ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் வியூ ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அண்ட் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சிக்கு வந்து டர்போ சி யூஸ் பண்றோம், C++க்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஐடி யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் எதுக்காக நம்ம அப்படி ஐடி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஈஸி டு கோடு, ஈஸி டு டீபக்குக்காக, and easy to correcting an error, easy to run, and easy to compile, and easy to find out the errors of the whole programs. ஸோ அதுக்காக தான் ஐடி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐடி தான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிசைனிங், கோட், டெஸ்ட் அண்ட் ரன் தி மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ஆண்ட்ராய்ட் டிவைஸ். நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸில் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஐடி என்வாயன்மெண்ட்டில் அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னு டிசைன் பண்ணி, அதோட ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்னு கோடு கஸ்டமைஸ்டு கோட் ஜென்ரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இஸ் ஒன் ஆஃப் தி இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஐடிஇ. ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா கூகுள். ஸோ இது சப்போர்ட்டிங் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா அண்ட் கோட்லைன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபெமிலியராக நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஜாவா. ஸோ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டிசைனிங் கோடிங் பார்ட் ஃபினிஷ்ட் அப்படின்னா நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எமுலேட்டர் அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் மொபைல் ஃபோன் மாதிரியே ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸில் நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிவைஸை தான் வந்து நம்ம எமுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்ன காம்பனன்ட்ஸ், மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டிவிட்டி. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா ஆக்டிவிட்டி. தட் மீன்ஸ் உங்களோட பேசிக் ஸ்க்ரீன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், ஸ்க்ரீனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் லேஅவுட். லேஅவுட் மீன்ஸ் ஹவு த ஆப்ஸ் லுக்ஸ். எல்லா லாஜிக்கும் நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோட் பண்ணுவோம் அப்படின்னா எய்தர் ஜாவா ஆர் கோட்லைன் ஃபைல். ஓகே. அண்ட் தென் த ஃபோர்த் காம்பனன்ட் இஸ் மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறாங்க. இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படின்னா என்னன்னா, அதில் தான் இந்த ஆப்போட பர்மிஷனும் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூஸ் ஆஃப் கிராடில் இன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா கிராடில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிராடில் அப்படின்னா என்னன்னா, பில்ட் யுவர் ஆப் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறாங்க. கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளோட, ஸோ சி ப்ரோக்ராமிங் என்ன பண்ணுவீங்க, டர்போ சியில் டைப் பண்ணுவீங்க. அண்ட் தென் கம்பைல் பண்ணி நீங்கள் மேனுவலாக தான் வந்து கம்பைல் பண்ணுவீங்க இல்லையா? கம்பைல் பண்ணும்போது எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு எரர்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஒன்ஸ் எரர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கோடு கொடுத்து ரன் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடி என்னன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் கோடு போட்டு எமுலேட்டர் ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிராடில்ங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா, நீங்க கோடு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த கோடு வந்து என்னென்ன பேக்கேஜஸோட லிங்க் பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்கா கிராடில் வந்து அதுக்கு ரிலேட்டடான பேக்கேஜஸ் எல்லாமே அந்த ஐடியிலேருந்து லிங்க் பண்ணி உங்களோட ஆப்பை ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண வைக்கும். இதில் வந்து நீங்க செப்பரேட்டா கம்பைல் பண்ணி நீங்க ரன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்ஸ் கோட் ஃபினிஷ் பண்ணோன்னா ரன் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துடும். ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா ரன் ஃபினிஷ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எரரை வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கிராடில். ஓகே. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பேசிக்காக நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணினோடனே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் எம்டி ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணுவோம். அண்ட் தென்
என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் யூஐ இன் ஆக்டிவிட்டி அண்டர் ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல். ஸோ நீங்கள் எம்டி ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணனோட உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் ஆக்டிவிட்டி அண்டர் ஸ்கோர் மெயின் ஃபைலில் நீங்கள் லே அவுட் டிசைனிங் பண்ணுவீங்க. அந்த லே அவுட் டிசைனிங்கான ப்ரோக்ராமிங் எங்கே பண்ணுவீங்க அப்படின்னா மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாவில். ஓகேவா? ஒன்ஸ் இதெல்லாம் ஃபினிஷ்ட் ஆனோன்னா எப்படி ரன் பண்ணுவீங்கன்னா எமுலேட்டர் த்ரூ தி எமுலேட்டர் நீங்கள் வந்து நீங்கள் போட்ட கோடிங் வந்து ரன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.